ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைண்ட் கிராஃப்டில் ஒன் பிளாக் தான் விளையாட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்டு ரொம்ப நாளாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்திருக்காது. ஸோ அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீரியஸை பார்த்தீங்கன்னா இறக்கியிருக்கேன். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இதான் நம்மளோட ஒன் பிளாக். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஒன் பிளாக்கில் இது பண்ண பார்ட் 1. அண்ட் மறக்காமல் எல்லோரும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? ஸோ வியூஸே பார்த்தீங்கன்னா இப்போலாம் போக முடியுது. ஸோ ப்ளீஸ், ஸோ நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா இதை லைக் ஷேர்லாம் பண்ணால் தான் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாச்சு யூடியூப் வர ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ செஸ்ட் வந்திருக்கு. என்ன இருக்குது? ஓகே, கொஞ்சம் ஆப்பிள்ஸ், அப்புறமா ஏதோ ஒரு புக்கு வேறு வந்திருக்கு. என்ன புக்குன்னு பார்க்கலாம் இருங்க. ஓகே, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அது என்ன புக்குன்னு பார்ப்போமா இருங்க. அபவுட் திஸ் மேப். ஓகே, இது நமக்கு தேவையில்லை. ஸோ இதை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரில, அதனால் இதை தூக்கி போட்டுருவோம். ஸோ இது தேவையில்லை, நமக்கு தூக்கி போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ வாங்க மைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே மைனிங் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கணும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், மொத்தமாக 15 இது இருக்குது. 15 ஒன்று பிளெயின்ஸ், அண்டர் கிரவுண்டு, டீப் கேவு, ஸ்னோவு, டெசர்ட்டு, இது ஜங்கிள், இந்த மாதிரி மொத்தமாக 15 இது இருக்குது. ஸோ நம்ம அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட் பண்ணோம் போல். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு மைண்ட் பண்ணிகிட்ருப்போம். மைண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா பேஸை இது பெருசு பண்ணுவோம். யார் ராணி எவனோ வந்திருக்காங்க, எவனு தெரில. ஓகே, ஷீப்பு டான்ஸோட ஓரமாரு. ஸோ பிளாக்கை மைண்ட் பண்ணுவோம். ஸோ இவன் தாங்க இந்த மேப் பார்த்திங்கன்னா இது கிரியேட்டரு. ஓகே, ஸோ அங்கங்கே எவனா யூடியூப் சேனல்லாம் வேறு வச்சுருக்காராம். ஓகே, ஸோ போய்ட்டு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல்ல பாருங்கள் கைஸ். ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட இடத்த இது ப்ரெஸ் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் நம்மளாலேயும் கொஞ்சம் ரிசோர்ஸஸ் எல்லாம் வைக்க முடியும். ஏன்னா இதில் வீடு கட்டலாம், அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பண்ணணும்ல. ஸோ அதனால தான். ஓகே, மைண்ட் பண்ணுவோம். மைண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஓகே, ஸோ இங்கே வர சைடில் வேறு எதுவும் வந்துட்டுருக்கு. ஓகே, ஒரு பிக்கு வேறு வந்திருக்கு. பிக்கு, ஷீப்பு. ஐயோ, எங்கள் இடமே இல்லை. பிக்கை தள்ளி விட்டானுங்க இவனுங்க 2 பேரும். பிக்கு செத்துருச்சு. ஸோ சார். ஓகே, ஸோ மைண்ட் பண்ணுவோம். மைண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இந்த இதில் நம்ம வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல கைஸ். ஒன் பிளாக் கொஞ்சம் போரிங்காக தான் போயிட்டுருக்கோம். ஆனால் நல்லாயிருக்கும். நீங்கள் விளையாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையாக இருக்கும். அண்டு வேறு என்ன சொல்லணும், இது பிளாக் ஃப்ரூட்ஸ் வேறு இருக்குது. ஸோ பிளாக் ஃப்ரூட்ஸில் செகண்ட் போயிட்டேன். ஸோ அது உங்களுக்கு அந்த பார்ட் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு 5 லைக்ஸ் பார்த்தீங்கன்னா டார்கெட் ஆக்கிறேன். ஸோ அந்த 5 லைக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டீங்கன்னா நான் இது பிளாக் ஃப்ரூட்ஸில் அடுத்த பாட்டு போடுறேன். நான் C2க்கு போயிட்டேன், செகண்ட் போயிட்டேன். ஸோ அதுலேருந்து நான் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணி போடுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? ஓகே, ஷிப் தள்ளுறா. அண்ட் இன்னொன்று என்னென்னா, கொஞ்சம் கேம் பிளேலாம் இப்படி தான் கேஸ் இருக்கும். ஏன்னா மைண்ட் கிராஃப்ட் ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறதுனால அப்படி தான் இருக்கும். அதுவும் இது ஜாய்ஸ்டிக்கில் வேறு விளையாடுறேன். கண்ட்ரோல்ஸ்லாம் சுத்தமாக தெரியாது, மறந்துடுச்சு எல்லா கண்ட்ரோல்ஸும். ஸோ அதனால் கொஞ்சம் அங்கங்கே ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் மன்னிச்சு விட்ருங்க, ஓகேங்களா? ஸோ இந்த கேம் பிளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியம் தான் கேஸ் இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறேன். ஓகே, ஸோ வாங்க பண்ணுவோம். ஓகே, இன்னொரு செஸ்ட்டு. என்ன செஸ்ட் இது? ஓ, சீட்ஸ்லாம் இருக்குது. சீடெலாம் இருக்குது. ஓகே, நம்ம இந்த எல்லா சீடையும் வச்சுப்போம். எல்லாத்தையும் எடுத்துருவோம். டார்ச்லாம் வேறு கொடுத்துருக்கானுங்க, எதுக்குன்னு தெரில. டார்ச் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஓ, இதில் சாப்ளிங்லாம் கொடுத்துருக்கானுங்க. சாப்ளிங். ஓகே, நைஸ். சாப்ளிங் ஃபஸ்ட்டு ஒரு செஸ்ட் இங்கே வச்சுருவோம். இன்னொரு செஸ்ட்டு. ஓகே, ரைட்டு. கிராஃப்டிங் டேபிள் செய்யலை. இன்னும் கிராஃப்டிங் டேபிளாக செய்யலை. உட்டு கிடச்சிச்சு, இன்னும் கிராஃப்டிங் டேபிள் செய்யலை. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ஒரு செஸ்ட்டு எடுத்து வச்சுருவோம். ஓகே, ஸோ இப்போ மைண்ட் பண்ணுவோம். மைண்ட் பண்ணிட்டே இருப்போம். ஓகே, உட்டெல்லாம் கிடைக்குது. நைஸ். மைண்ட் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் இருங்க. போன் பிளாக். இது என்ன பிளாக் இது தெரில. சரி, ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. ஃபஸ்ட்டு இது கூட மாற்றிடுறேன். சரி, கூடுன்னு சொல்கிற பாருங்க. ஓகே, ஸோ இதை இந்த என் வாயில் ரொம்ப குளறுது கேஸ் இன்னைக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இதுவாக மாற்றிட்டேன். அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் வேறு நல்லா கைஸ். ஓகே, இப்போ கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுருவோம். ஸ்டிக்ஸு, கிராஃப்டிங் டேபிள் 2 இதை செஞ்சாச்சு. ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பிக்ஆக்ஸு, அப்புறம் ஒரு ஆக்ஸு, ஒரு ஸ்டோன். ஸோ இது 3த்தையும் பார்த்தீங்கன்னா செய்வோம். ஸோ இது 3 தான் நமக்கு பார்த்தீங்கன்னா தேவை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதனால் அந்த 3ஐயும் செஞ்சுட்டு
அப்புறமா வந்து நம்ம வந்து திருப்பி மைனிங்கை பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிவிடுவோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இது பேஸையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோங்க. ஸோ பேஸையும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட்லேயே பண்ணுற ஒரு சின்ன ஃபார்ம் வைக்கணும். பட் ஆனால் அந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கேவலமாக வச்சுருப்பேன். ஸோ அது பார்த்தா மன்னிச்சு விட்ருங்க ஓகேங்களா. ரொம்ப கேவலமாக இருக்கும். அண்ட் வாட்டர் பக்கெட்டும் வேறு இன்னும் கிடைக்கல. வாட்டர் பக்கெட் கிடைக்கும்னு நினைக்கிறாமா. ஏன்னா எப்படி இருந்தாலும் வாட்டர் பக்கெட் கிடைக்கும். அண்ட் லாவா பக்கெட்டும் கிடச்சா நல்லாயிருக்கும். நம்ம ஒரு காபிள் ஸ்டோன் ஜென்ரேட்டர் அரைச்சி செய்யலாம். அப்படின்னா பிளாக்ஸும் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இப்போதைக்கு பிளெயின்ஸ்னால அவ்வளோவா ஒன்றும் கிடைக்காது. ஸோ லைக் சும்மா இந்த கிராஸு வுட்டு அதெல்லாம் தான் கிடைக்கும். அப்புறம் மாப்ஸில் பார்த்தீங்கன்னா மாப்ஸில் ஒன்று பெரிய மாப்ஸ்லாம் ஸ்பான் ஆகுது. கவு அப்புறம் இப்போ இந்த ஷீப்பு கோட்டு ஸோ இந்த மாதிரி தான் ஸ்பான் ஆகும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்னும் போக போக வந்து மாப்ஸும் பார்த்தீங்கன்னா இது ஸ்பான் ஆகும். இந்த கேவ்ஸ்லாம் போகும்போது மாப்ஸும் ஸ்பான் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இதை சுற்றி ஒரு ஃபென்ஸ் மாதிரிலாம் வேறு போடணும். இப்போதைக்கு எதுவுமே கீழே இல்லை. பட் இது ஜாம்பி அந்த மாதிரி வரும்போது கீழே விட்டோன்னா அவள் தான். அதே க்ரீப்பர் மட்டும் வந்துச்சு வச்சுக்கோங்களேன், அவள் தான் கேஸ். 1 பிளாக்லாம் க்ரீப்பர் வந்து அவள் தான். அது வாட்டுக்கு அவள் தான் ஒரு டோட்டல் இடமே பிளாஸ்ட் ஆகிடும். அவள் தான் நம்மளோட ரிசோர்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே போயிடும். ஸோ அதனால் க்ரீப்பர் கிட்ட மட்டும் 1 பிளாக்கில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து டக்குன்னு இது நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் கேஸ் அந்த வீடியோவே கிட்டத்தட்ட எனக்கே தெரியாமல் எவ்வளோ ஒரு 26 மினிட்ஸ் அது மாதிரி வந்துடுச்சு. நானும் கஷ்டப்பட்டு ஏதாச்சும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துகிட்டு பார்த்தா முடியல. ஏன்னா அவ்வளோ இது இருக்குது இதில். பட் ஆனால் அவ்வளோ ஏதோ பண்ணியிருக்க மாட்டேன். வெறும் மைனிங் தான் பண்ணேன். ஓகே, இன்னும் செஸ்ட்டு. ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஏதோ தந்துருக்கானே. அப்படியே ஃப்ளவர்ஸாக இருக்குது. நம்ம இடத்த டெக்கரேட் பண்ணுறதுக்கான ஃப்ளவர்ஸும் தந்துருக்கானே. சரி, ஓகே, ஃப்ளவர்ஸாக இருக்குது. எல்லா ஃப்ளவர்ஸையும் இப்போ எடுத்துப்போம். என்ன பண்ணுறது. ஓகே, இருங்க கொஞ்சம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இது பண்ணுவோம், இன்க்ரீஸ் பண்ணுவோம், எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஏன்னா ஒரே அனிமல்ஸாக இருக்குது. அப்புறம் அவனு வாட்டிக்கு அடிச்சு எங்கேயா கீழே வந்துடுவானுங்க. ஸோ நான் வந்து ஆஃப்லைனில் வந்து இந்த இடத்த வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சிடுறேன். ஓகேங்களா. தள்ளுறாடி கோட்டு. ஓகே, ஸோ இப்போதைக்கு ஒரு சின்ன இடத்த தான், ஒரு குட்டியோண்டு இடத்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே ஸோ இந்த செல்லில் ஒரு இது பாத்வே மாதிரி போட்டு இங்கே வந்து ட்ரீஸ் பார்த்து ஃபார்ம் பண்ணலாம். அதுக்காக ட்ரீஸ். ஓகே, கொஞ்சம் தூரம் போய்ட்டோம். ஓகே, ஸோ இவ்வளோவே போதும்னு நினைக்கிறேன். இடி அடப்பாவே இவனுங்களே மாற்றி கீழே தள்ளி விட்டுக்கிறானுங்க கேஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரில. இருங்க. ஓகே, சாம்பிளிங் எடுத்தாச்சு. தள்ளுங்க ரெடி. அந்த சைடாக போய் சண்டை போடணும். என்ன இங்கே வரீங்க? அந்த சைடாக போகணும் ரெடி. ஆமாம், அந்த சைடாக போ. ஓகே, இங்கே ஒன்று வச்சாச்சு. ஓகே, ஸோ வாங்க இப்போ திருப்பி போய்ட்டு மைனிங் பண்ணுவோம். ஐயோ எவ்வளோ கிராஸ் டி. என்னது கேஸ் இது? யாரா நீ? யாரா நீ? வெள்ளோடா டி. யார் கேசுவன்? ஓ இவனா? ஐயோ கீழே தள்ளி விட்டேன். ஓகே விடு. மஷ்ரூம். இவன் நமக்கு தேவைப்படுவாங்க. இப்போ வந்து ஃபுட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பான். ஓகே, ஃபுட்டு. இன்னொருத்தனா? எத்தனை பேர்? 3 பேரா? எத்தனை பேர் வரீங்க ஒரே இடத்துல? ஐயோ கேஸ், இங்கே பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாகிட்ருக்கு. எவனா சொல்கிறேன் கீழே தள்ளி விடுவேன். பரவாயில்ல, அவனுங்களே அடிச்சு செத்துப்பானுங்க. ஓகே, டேய் கிட்ட வராது, எனக்கு சைடாக போகலாம் டேய். சரி, ஓகே. ஸோ மைனிங் பண்ணுவோம் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ எவ்வளோ நல்லா இந்த மைனிங் பண்ணுவோன்னு தெரில. இந்த பிளெயின்ஸ் எப்படியாச்சும் முடிக்கணும் கீஸ். நான் வந்து ஆஃப்லைனில் வந்து பாதி இந்த பிளெயின்ஸ் முடிச்சு விட்டுறேன். ஓகேங்களா. சரி, ஓகே. வுட்டு டே ஐயோ பண்ணிலாம் வேறு வருது. இவனுங்களுக்கே ஃபஸ்ட்டு தனியாக ஒரு இடத்த கட்டணும் கீஸ். கட்டி அங்கேயே இவனுங்களை போட்டு அடிச்சு வச்சிடணும். இங்கெல்லாம் வரக்கூடாது. இவனுங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கானுங்க. ஓகே, ஸோ மைண்ட் பண்ணுவோம். வுட்டெல்லாம் வேறு கிடைக்குது. ஓகே, ஐயோ ஆக்ஸை உடஞ்சிருச்சு அவங்களால. டே தள்ளுங்க சடா. இவனுங்க வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கானுங்க. இவனுங்க வர ஐயோ. சரி இருங்க, நான் இந்த சைடை இன்னொரு சின்ன பிளாட்ஃபார்ம் மாதிரி கட்டிடுறேன். கட்டிட்டா அந்த சைடாக இவனுங்களாம் தள்ளி விட்டுறலாம். இருங்க. ஓகே, தப்பாக கட்டணும். ஐயோ ஆமாம், என்னடா இவ்வளோ பிளாக்ஸ் போட்டேன். இந்த பிளாக்ஸ் பேச உடச்சிடலாமா? ஏன் இது பிளாக்ஸ் நம்மகிட்ட அவ்வளோ இல்லை. பேசாமல் இந்த பாக்ஸில் உடச்சி விட்லாமா? சரி, ஓகே, கொஞ்சம் வச்சுருப்போம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. டே என் சைடு வாங்க ரெடி. அங்கே போய் நிற்காதீங்கடா. இந்த இதை உடச்சி விட்ருவோம் கேஸ். ஏன்னா 2 பாத்திர மாதிரி போட்டுடலாம்.
ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஸோ திருப்பி மைனிங் பார்த்தினா வந்துட்டேன். ஓகே ஒரு செஸ்ட் என்ன இருக்குது உள்ள? ஐயோ எவ்வளோ வுட்டு சாம்பிளிங்ஸு எல்லாமே இருக்குது. என்னோடய இன்வென்டரியே ஃபுல்லாகிடுச்சு. சரி ஓகே இருங்க, இதில் எல்லாத்தையும் போயிட்டு அப்படியே செஸ்ட்டில் மாற்றி வச்சிடலாம். டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துடுறேன். ஓகே இந்த ஃப்ளவர்ஸ் நமக்கு தேவைப்படாது, பட் இருந்தாலும் எதுக்கும் எடுத்து வச்சுப்போம், ஏன்னா ஏதாச்சும் சும்மா டெக்கரேஷனுக்கு எதாவது தேவைப்படும். ஓகே செஸ்ட்டு உடச்சாச்சு. ஓகே எல்லாத்தையும் இங்கே வச்சுருவோம். எந்த செஸ்ட்டு ஃபுல்லாகிடும் போல், லார்ஜ் செஸ்ட்டு ஃபுல்லாகிடும் போல். ஸோ ஓகே ஸோ எல்லாத்தையும் வைப்போம். ஆனால் இதில் நம்ம தேவைப்படுது, நம்ம ஒன்றும் டெக்கரேட் பண்ண போகிறது இல்லை இந்த இடத்தெல்லாம். சரி ஓகே இருந்தாலும் சும்மா எடுத்து வச்சுப்போம். டைஸ் எடுத்து தான் யூஸ் ஆகும். பட் இங்கே நான் என்கிட்ட பெட்டே இல்லைடா. பெட்டே இல்லாமல் நான் என்கிட்ட டைஸ் செஞ்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? பெட்டுக்காச்சும் கலர் அடிக்கலாம்டா. சரி ஓகே விடுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஷவல் உடஞ்சிடுச்சு. ஷவல் உடைய போது ஆக்ஸ் உடஞ்சிடுச்சு. இன்னும் ஸ்டோன் டூல்ஸே வரல. கடுப்பாக இருக்குது. கேவ்ஸ் எப்படியாச்சும் போகணும். ஆனால் கேவ்ஸ் போனால் இது மாப்ஸும் ஸ்பான் ஆகும். ஸோ அதுவும் ஒரு விஷயம் இருக்குது. பட் பிளெயின்ஸ்லேயாச்சும் இது ஸ்டோனாச்சும் தரலாம். ஆனால் எனக்கு ஸ்டோனை தர மாட்டேங்கிறானுங்க. ரொம்ப கஞ்ச பிஸ்னாரியாக இருக்கானுங்க. சரி ஓகே விடுங்க. ஓகே ஸோ எல்லாத்தையும் வச்சாச்சு. ஸோ வாங்க திருப்பி மைனிங் பண்ணுவோம். ஏய் ஸ்பெஷல் ஏதோ இது என்னது பேரியர். ஓ கோல்டன் கேரட்ஸ். வாட்டர் பக்கெட் இல்லை ஸ்டோன் கைஸ்ப்பா. இவ்வளோ நாள் இவனுங்களை கத்திட்டு வந்து ஸ்டோனாச்சு தந்தானுங்க. ஓகே நைஸ். சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்போம். அப்புறம் இதில் ஒரு தந்துருக்கானுங்க. நான் இதெல்லாம் என்னோடய சர்வைவலில் பார்த்ததே கிடையாதுல்ல. இதெல்லாம் எப்படி செய்யணும்னு கூட தெரியாது. இருங்க. ஓகே கோழி. ஓகே பட் ஆனால் இங்கே தானே ஒரு மடத்தனமான விஷயம் பண்ணுவேன். என்னென்னா ஸ்டோன் கிடச்சிச்சு. இருந்தாலும் ஸ்டோன் டூல்ஸ்க்கு அப்டேட் ஆகாமல் வெறும் இந்த வுட்டிலே வச்சு சுற்றிட்டு இருப்பேன். ஸோ அது வேறு எடிட்டிங்கில் தான் நானே பார்த்தேன், இந்த மாதிரி நானே பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. சரி ஓகே விடுங்க. ஓகே ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கட்டிகிட்டு இருந்தேன். இந்த பிளாட்ஃபார்ம் எதுக்கு நான் கட்டிட்டு இருந்தேன்? அப்புறம் சிக்கன். என்னடா கோழி பறக்கும் கோழி ஆகிடுச்சு நம்ம சிக்கன். ஆக்சுவலாக இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப மட்டமாக கட்டிகிட்டு இருந்தேன். ஏன்னு கேட்காதீங்க, என்னாச்சுன்னு தெரில. எனக்கு இந்த ஜாய்ஸ்டிக்கில் விளையாடுறதுனால கண்ட்ரோல்ஸே சுத்தமாக வரல. இங்கே ஒரு விஷயம் பண்ணுவேன் பாருங்கள். ஆக்சுவலி இது ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணணும். அது தெரியாமல் நான் வாட்டுக்கு உடச்சிட்ருக்கேன். இதுக்கு பேசாமல் அது அங்கேயே இருந்துக்கலாம். அது வேறு கீழே வேறு வந்துருச்சு. இந்த இதில் இந்த மாதிரி தான் கேஸ். இந்த இதுவே ஃபார்மில் ஒன்று பண்ணுவேன். அது என்ன பண்ணியிருக்கேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை நீங்களே பாருங்கள். ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருப்பேன். அண்ட் இவ்வளோ நேரம் பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் நினைக்கிறேன் யாருமே நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் வந்து இது போகிற வீடியோலாம் நீங்கள் ஃபுல்லாக இவ்வளோ இருக்க பார்க்குறீங்கன்னா ஒரு கமெண்ட் ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். யாருமே கமெண்ட்டும் பண்ண மாட்டீங்க. ஏதாச்சும் ஒரு 2 பேரை கமெண்ட் பண்ணுறீங்களே, அவங்களும் கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக தான் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ தேங்க்ஸ் கமெண்ட் பண்ணவங்களுக்குலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட்டினேன். என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வாட்டர் பக்கெட் தான். அதுலேயும் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாது. 2 வாட்டர் பக்கெட் இருந்தாவாச்சும் இன்ஃபினிட்டி பூலாச்சும் செய்யலாம். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குட்டியோண்டு ஒன்று செஞ்சேன். இது எதுக்கு செஞ்சது எனக்கு தெரியவே, செய்யாமலே இருந்திருக்கலாம் பேசாமல். பட் ஏதோ ஒன்று செஞ்சேன். ஓகே ஸோ இப்போ போயிட்டு அந்த இது எடுக்கணும். அது பேர் என்ன? அது பேர் மறந்துட்டேன். ஸோ அந்த இதுக்கு கார்டு பண்ணுவாங்களே, அதை போயிட்டு எடுக்கணும். அது எடுக்காமல் நான் ஆல்ரெடி சீட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே ஸோ சேவ் இருங்க. அதோ இதான். ஓகே செஞ்சாச்சு. ஸோ செஞ்சுட்டு இந்த மாதிரி போட்டுட்டு அப்புறமா வந்து சீட்ஸ் பிளான் பண்ணியாச்சு. ஓகே ஸோ ஓகே ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பார்ட் 2 சந்திக்கிறேன். டாட்டா பை, see you.